ராசி பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரக்காரங்களுக்கு அஷ்டம சனி போய்கிட்டு இருக்கு. அஷ்டம சனியினுடைய காலகட்டத்துல இரு ஆதிபத்திய கிரகங்கள் கண்டிப்பாக நெகட்டிவான ஆதிபத்திய அமைப்புகளை செய்யும். வணக்கம், நான் உங்கள் கிப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கிப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி ஐயா, எனக்கு ஒரு கேள்வி. நான் சிம்மம் பூரம், என் லக்னம் கடகம். நான் ராசியை பார்க்கணுமா இல்லை லக்னம் பார்க்கணுமா? என் தசா புக்தி குரு தசை லக்னம் தான் இம்பார்ட்டன்ட்னா? ஓகே, என்ன கேள்வினா லக்னம் தான் இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், லக்னம் தான் இம்பார்ட்டன்ட். ராசியை ஒட்டி உங்களுக்கு தசா புக்தியோ ராசியை ஒட்டி உங்களுக்கு சம்பவ அமைப்புகளோ நடக்கிறது இல்லை. லக்னத்தை அடிப்படையாக கொண்டு லக்னாதிபதி, தனாதிபதி, பாக்கியாதிபதி, அட்டமாதிபதி, லாபாதிபதி இதெல்லாம் எதனுடைய அடிப்படையில் சொல்றோம்னா, லக்னத்தை வைத்து அதற்கு பிறகு உருவாகக்கூடிய ஆதிபத்திய ரீதியில நம்ம இது சொல்றோம். சரி, இந்த இடத்துல சிம்மராசி பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரக்காரங்களுக்கு அஷ்டம சனி போய்கிட்டு இருக்கு. அஷ்டம சனியினுடைய காலகட்டத்துல இரு ஆதிபத்திய கிரகங்கள் கண்டிப்பாக நெகட்டிவான ஆதிபத்திய அமைப்புகளை செய்யும். இப்போ கடக லக்னத்துக்கு குரு 6ஆம் அதிபதி, பாக்கியாதிபதி, 9ஆம் அதிபதி. அப்போ அவர் எந்த இடத்த அதிகமா தொடர்பு கொண்டிருக்காரு, எந்த இடத்துல மறைஞ்சிருக்கிறார்? ஒருவேளை லக்னத்தில் திக்பலமா இருக்கிறாரு அப்படின்னா இந்த இடத்துல குரு பாக்கியத்தை தொடர்பு கொள்வாரு. ஒருவேளை 2ஆம் இடத்துல இருக்காருன்னா 6-8 தொடர்பு கொள்வாரு. 6-8ஆம் பாவகத்தை தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய இந்த குரு தசை உங்களுக்கு கடன், நோய், வம்பு வழக்கு மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். பாக்கியத்தோடு தொடர்புல இருக்காரு, லக்னத்திலே இருக்கிறாரு, இல்லைன்னா 9ஆம் இடத்துல இருக்காருன்ற பட்சத்துல உங்களுடைய குழந்தைகள் ரீதியாக உங்களுடைய நல்ல பேருக்கு ஒரு சின்ன ஒரு கெடுதல் வர்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், கடன் பண்றது, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய பேரை கெடுக்கக்கூடிய அமைப்புகளை செய்யும். இந்த குரு பாவத்துவ நிலை அதிகமாக இந்த நிலை மோசமாகவும், சுபத்துவ நிலை அதிகமாக இது சமாளிக்கக்கூடிய அமைப்புகளையும் இருக்கும். அப்போ லக்னம் தான் இம்பார்ட்டன்டா? லக்னமும் இம்பார்ட்டன்ட். முதல்ல மிக முக்கியமானது லக்னம். ராசி உங்களுடைய தசையை நிர்ணயிக்கக்கூடியது. நீங்க இப்ப சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க. அப்போ பூர நட்சத்திரத்தினுடைய அதிபதியினுடைய தசையில உங்களுக்கு தசா புக்திகள் ஆரம்பிக்குது. வாழ்க்கையே நீங்க அந்த தசையில தொடங்குறீங்க. அந்த தசையின் அடிப்படையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாழ்க்கை சம்பவங்கள் பேக் டு பேக் அடுத்தடுத்த அமைப்புகள்ல நடந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்புகளை செய்யும். அப்போ தசா புக்தி லக்னத்தின் அடிப்படையிலும் கோச்சாரம் ராசியின் அடிப்படையிலும் சில அமைப்புகள் இருக்கும். ஓகே, ஒருவேளை உங்களுடைய தசாநாதன் கோச்சாரத்துல பலவீனமா சனி செவ்வாயினுடைய தொடர்புல வரும் பொழுது இந்த குரு தசை பாதிக்கப்படும். அப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய தசாநாதனுடைய நிலைப்பாட்டையும் நீங்க பார்க்கணும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாநாதனுடைய நிலைப்பாட்டை, சுபத்துவ பாவத்துவ தன்மையும் பார்க்கணும். இதெல்லாம் சேர்த்து வைக்கும் போது தான் உங்களுடைய பலன் தெரியும். ஆனா 2026 2027 இந்த ஒரு வருஷ காலகட்டத்துக்கு சிம்ம ராசி பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சற்று கடுமையான அஷ்டம சனியும், சனி கோச்சாரத்துல சுபத்துவ நிலையிலையும் இருப்பாரு அக்டோபர் 31 வரைக்கும் 2026. அதுக்கு பிறகு அவரு ராசியில அமர்வது சமாளிக்கக்கூடிய நிலைப்பாட்டை கொடுத்தாலும் கூட அஷ்டம சனி தன் கடமையை செய்யும்ன்ற மாதிரியான சில விஷயங்கள் இருந்தே ஆகுமா? சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.